10/6/2024 வின் 773 உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துக்கலாம். பாருங்கள், நேற்று அக்ஷயா 655 9ஆம் தேதிக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா? நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள், ரெகுலராக பார்க்குற நண்பர்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம 4-7 ஆல் போர்டு கொடுத்தோம், சப்போர்ட்டுக்கு 1 கொடுத்தோம். இன்றைக்கி பாருங்கள் 4-7 வந்திருக்குது. சரிங்களா? அதே மாதிரி நம்ம கொடுத்ததில் பாருங்கள் 7 ஏ போர்டு கரெக்டாக கொடுத்துருக்குறோம், பி போர்டுக்கு 4 கொடுத்துருக்கோம். ஆனால் சி போர்டில் 4 வந்திருக்கு, ஊடையில் 3 வந்திருக்கு. ஆனால் 7-4ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? 4க்கு பவர் 9, 7க்கு பவர் 2, 1க்கு பவர் 6 வந்தால் வரலான்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனால் இதுக்கும் ஜாயின் பண்ணி அடித்தாலும் அடிப்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனால் 7-4லே அடிச்சிட்டாங்க. சரிங்களா? அதுமாதிரி 2 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் நம்ம இதுலேயும் ஒரு நல்ல ஒரு இது வரும்னு சொல்லி தான் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி கரெக்டாக வந்திருக்குது. ஆனால் 2 டிஜிட்டலில் வந்துட்டு பாருங்கள் 7-4ன்னு நம்ம கொடுத்துருக்கணும், ஏபிபிசி ஏசி. சரிங்களா? ஆனால் 7-4 கரெக்டாக வந்திருக்குது. நேற்று மேலே இருக்க 4 செட்டு நமக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதில் 7-4ங்கிற நம்பர் கரெக்டாக வந்திருக்குது. சரிங்களா? இதில் நம்ம ஏசி வின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4-7 வின் பண்ணியிருக்கோம். இதில் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7 வின் பண்ணியிருக்கோம். 4 உள்ளே கொண்டு வந்திருக்கோம், ஆனால் சி போர்டு கொண்டு வரல. ஆனால் சி போர்டில் 0 வச்சுருக்குறோம். சரிங்களா? அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 7-4ன்னு கொடுத்துருக்குறோம், 574 175 கொடுத்துருக்குறோம். ஆனால் 3ங்கிற நம்பர் 747 கொடுத்தோம். சரிங்களா? வந்தால் இப்படிலாம் வரலான்னு சொல்லிவிட்டு, ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகி போயிடுச்சு. ஊடையில் ஒரு 3 வந்திருக்குது. சரிங்களா? நாளைக்கு உண்டான கணிப்பில் பார்த்துடலாம். நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. சரிங்களா? உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ ஆல் போர்டுலேருந்து 2D வரைக்கும் ஓரளவுக்கு அருமையான வின்னிங் தான் நம்ம எடுத்து கொடுப்போம் உங்களுக்கு. சரிங்களா? பார்க்குற நண்பர்களுக்கு நல்ல ஒரு இதாக தான் இருக்கும் நினைக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அதேமாதிரி 8610575149ங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க, டிக்கெட் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் கெஸ்ஸிங்கில் நான் வீடியோவில் என்னுடைய முழு இதையும் வீடியோவிலே கொடுத்துட்றேன். எனக்குன்னு தனிப்பட்ட ஒரு இது கிடையாது, எல்லாமே வீடியோவிலே கொடுத்துருவோம். சரிங்களா? வீடியோவை பாருங்கள், நீங்களும் கொஞ்சம் கெஸ்ஸிங் பண்ணி எடுங்க, ஒரு நல்ல வின்னிங் வாங்குங்க. சரிங்களா? இதில் வந்து டிக்கெட் மட்டும் புக்கிங் போடுங்க. சரிங்களா? டிஆரும் கேரளாவும், டிஆர் 1 மணி ஷோ, கேரளா 3 மணி ஷோ, டிஆர் 6 மணி ஷோ, டிஆர் 8 மணி ஷோ, 4 ஷோ நம்ம புக்கிங் எடுக்கிறோம். சரிங்களா? புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா? ஹாய் மெசேஜ் போடுங்க, டீட்டெயில் சென்ட் பண்ணிடுவோம், நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? இல்லைனா கால் பண்ணி பேசிட்டு கூட போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நாளைக்கு 8-9 நான் என்னுடைய சைஸ். சரிங்களா? 8-9 என்னுடைய சைஸ், சப்போர்ட்டுக்கு 5 கொடுத்துருக்குறேன். அதேமாதிரி இதை மென்ஷன் பண்ணி கொடுத்துறேன். 8க்கு பவர் 3. சரிங்களா? 3, 9க்கு பவர் 4. சரிங்களா? 5க்கு பவர் 0. சரிங்களா? இது ஏன் சொல்கிறேன்னா, இது தொடர்பு பண்ணி கூட நாளைக்கு ஒரு 2D வந்தாலும் வரலாம். ஏன்னா உங்களுக்கு சரியாக பவர் நம்பர் சரியாக தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது கணிப்பு வந்துச்சுன்னா நீங்கள் வச்சு ப்ளே பண்ணிக்கலாம். ஆல் போர்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது, அதை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும். அதனால தான் ஆல் போர்டுங்கிறத நம்பரை நான் கரெக்டாக ஓரளவுக்கு கெஸ்ஸிங் பண்ணி கொடுக்குறேன். ஒன்று இப்படி வரணும், இல்லை இப்படி வரணும். அந்த 8-9ங்கிறது தான் எனக்கு டார்கெட். 2 நம்பரும் சேர்ந்து வரலாம், இல்லை தனித்தனியாகவும் வரலாம். பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சரிங்களா? ஏன்னா 4-7 நேற்று சேர்ந்து வந்திருக்குது, நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? அதேமாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8-0. சரிங்களா? பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-9, சப்போர்ட்டுக்கு வெளியில் 4ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த 4 எங்கே வேணாலும் வரலாம். ஒருவேளை போர்டு சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஏ போர்டு சி போர்டுக்கு வரலாம், சி போர்டு ஏ போர்டுக்கு வரலாம். அதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் நாளைக்கு. சரிங்களா? உங்கள் கணிப்பில் எப்படி வருதோ அப்படி வச்சு ப்ளே பண்ணுங்கள். மாற்றி வச்சு கூட இதிலே கூட நாளைக்கு ஒரு 3 டிஜிட்டல் வின்னிங் வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள். சரிங்களா? அதேமாதிரி 2 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 76 07 63 73 98 28 85 74ன்னு கொடுத்துருக்குறேன். சரிங்களா? இதில் வந்துட்டு 7-6ஆகவும் வரலாம், 6-7ஆகவும் வரலாம், 0-7ஆகவும் வரலாம், 7-0ஆகவும் வரலாம், 6-3ஆகவும் வரலாம், 3-6ஆகவும் வரலாம், 7-3ஆகவும் வரலாம், 3-7ஆகவும் வரலாம். அதே மாதிரி தான் கீழே இருக்க செட்டுக்கும் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏபிபிசி ஏசி. சரிங்களா? நேற்று டேரெக்டாக 7-4ங்கிறது கொடுத்தோம். 7-4ங்கிறது வந்து நாளைக்கும் 7-3 7-4 ரிட்டன் ஆகிற மாதிரி இருக்குது. சப்போஸ் வந்தால் உள்ளே வரலாம், இருந்தாலும் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? 6 செட்டை கொடுத்துட்டு இந்த செட்டும் கொடுத்துருக்குறேன். ஏன்னா வர மாதிரி இருக்குது. ஏதாவது 7-3 7-4 வந்தாலும் வரலாம், இல்லைனா 7-6 அந்த மாதிரி வரலாம். சரிங்களா? பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? எந்த செட்டு வச்சாலும் ரொட்டேட் பண்ணி வைங்க, ஆல் போர்டுக்கும் வைங்க. சரிங்களா? அப்போ தான் வின்னிங் வரும். அதே மாதிரி நாளைக்கு டபுள்ஸ்ன்னு வருமானு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இந்த நம்பர்கள் வரலாம். பாருங்கள். சரிங்களா? ஏபிபிசி ஏசிக்கு. சரிங்களா? பாருங்கள், உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நண்பா.
அதே மாதிரி இதில் ஒரு 8 செட்டு கொடுத்துருக்குறேன். எல்லாமே பாக்ஸ் தான். நீங்கள் பாக்ஸாக போட்டாலும் சரி, இல்லை அப்படியே மாற்றி மாற்றி ப்ளே பண்ணாலும் சரி, சரிங்களா? அது உங்கள் இஷ்டம். உங்களுடைய கணிப்பில் இங்கே இருக்கிறது ஏதாவது வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நண்பா, சரிங்களா? 3 டிஜிட்டல் எடுத்து பேட்டர்ன் பிரகாரம் கொடுக்குறேன். சப்போஸ் பிசியாவது வின்னிங் வரணும், இல்லை 3 டிஜிட்டல் வின்னிங் வரணும். 3 டிஜிட்டல் அடிக்கிறது பெரிய கஷ்டமாக தான் இருக்குது. நமக்கு ஆல் போர்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. ஏ போர்டு, பி போர்டு இது கரெக்டாக போயிட்டுருக்குது. அதில் இன்னும் மென்ஷன் பண்ணி நீங்களே எடுக்கலாம். 2 டிஜிட்டல் நல்லா போயிட்டுருக்கு. 3 டிஜிட்டல் நம்ம பேட்டர்ன் பிரகாரம் எடுக்கணும். ஒன்று பவரில் அடிச்சிடறாங்க, இல்லை மாற்றி மாற்றி அடிச்சிடறாங்க. இருந்தாலும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள் நாளைக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். இங்கே இருக்கிற நான் ஒரு 8 செட்டு கொடுத்துருக்கேன். 175 060 885 736 502 524 850 829, சரிங்களா? 8 செட்டு கொடுத்துருக்கேன். இதில் உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் நான், சரிங்களா? நமக்கு பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு ஏபிபிசி, சரிங்களா? இதுதான் மெயின், சரிங்களா? அதேமாதிரி 2 டிஜிட்டல் 3 டிஜிட்டல் வரும்போது வரட்டும், சரிங்களா? இதிலே கூட 3 டிஜிட்டல் நமக்கு அப்பப்போ பாஸ் ஆகுது. 2 டிஜிட்டலும் மாற்றி மாற்றி வச்சு கூட வருது. பாருங்கள், சேனல் தொடர்ந்து பார்க்குற நண்பர்கள் உங்களுக்கு கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க, சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். அதேமாதிரி டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? பெண்டிங் அமௌண்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க, பக்கா செட்டில்மெண்ட் ஆகிடும், சரிங்களா? நம்பி போடுங்க, நம்பி வாங்க, சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.